Number 2. Yam sannyāsamiti prāhuhu yogam tam vidhi pandava nahya sanyasta sankalpaha yogi bhavati kaschana. இப்போ போன ஸ்லோகத்தில் யார் ரியல் சந்நியாசி அப்படின்னு சொன்னார். ஒரு கர்மயோகியே ரியல் சந்நியாசி அப்படின்னு சொன்னார் இல்லையா. காஷாயம் போட்டுருக்கிறவாள்லாம் ரியல் சந்நியாசியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ரியல் ரினன்சியேஷன் எது அப்படின்னா, வெளியில் இருக்கிற விஷயங்களை துறக்கிறது ரியல் ரினன்சியேஷன் இல்லை. ஏன்னா இந்த விஷயமே நாம் படிக்கிற இந்த செல்ஃப் நாலேஜே எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மைண்டு சம்மந்தப்பட்டது இல்லையா, புத்தி அண்ட் மனசு சம்மந்தப்பட்டது. அப்போ அதில் தான் நமக்கு ரியல் சந்நியாசமானது இருக்கணும். இப்போ இங்கே என்ன சொல்கிறார், மெயின் சந்நியாசா மைண்டுக்கு தான் இருக்கணும். எந்த விஷயமெல்லாம் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறதோ அந்த விஷயத்துக்கு சந்நியாசம். இப்போ மெயினாக நம்ம எல்லாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு தாட் என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன ஆகும். அது சொல்ல தெரியாமல் நம்மளுடைய மனசில் ஆல் த டைம் ஓடின்னு இருக்கிற ஒரு தாட். எக்ஸ்பிளிசிட்டாக வெளியில் சொல்ல மாட்டோம், ஆனால் அந்த நாளைக்கு என்ன நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இப்போ பண்ண வேண்டிய வேலையே நாம் நிறைய பேர் தப்பாக அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய மிஸ்டேக் ஆகிறதுக்கு ரீசனே என்னென்னா, ஃப்யூச்சரை பற்றின பயம் நமக்கு இருக்குது. என்னென்னா, அண்ட் ஏன் ஃப்யூச்சரை பற்றி பயம் இருக்குது அப்படின்னா, நமக்கு நம்ம மேலேயே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா நான் தான் என்னோடய வீட்டையே தாங்குறேன், நான் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி என்னோடய வீட்டில் இருக்கிறவாள்லாம் மேனேஜ் பண்ணுவா. இதெல்லாம் நிறைய யோசனையெல்லாம் நம்மளுக்கு வரும். இப்போ இந்த சங்கல்பகா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது ஜென்ரலாக எதை ரெஃபர் பண்ணுவோன்னா பிளானிங்கை ரெஃபர் பண்ணும், சங்கல்பகா அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் இங்கே கிருஷ்ணர் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாருன்னா, வரியிங், கவலை, அதான் இங்கே அர்த்தம். வரியிங் அபவுட் தி ஃப்யூச்சர். யார் ஒருத்தர் அந்த ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணுறத நிறுத்துகிறாளோ அவளால் தான் செல்ஃப் நாலேஜுக்கே வர முடியும். இப்போவே கூட உங்களுக்கு 7:59 ஆகிடுத்தே, இன்னும் எவ்வளோ நேரம் இவள் கிளாஸ் எடுப்பா, சீக்கிரம் முடிச்சிடுவாளோ, போனோடனே நிறைய வேலை இருக்கே, இப்படி எல்லாம் மைண்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அந்த 2 மினிட்ஸில் சொல்கிற விஷயம் எதுவுமே நம்ம காதில் இப்போது ஏறவே ஏறாது. அதனால் ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணுறது இஸ் அன் ஆப்ஸ்டக்கிள். நம்மளுடைய ஸ்டடிக்கு அது ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கிள். ஸோ கர்மயோகி என்ன பண்ணுவான்னா, ஃப்யூச்சரை பற்றி அவனுக்கு கவலை இருக்கவே இருக்காது. ஆனால் அவன் பிளான் பண்ண மாட்டானான்னா சூப்பராக பிளான்லாம் பண்ணுவான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிளானிங் அண்ட் வரியிங் ஆர் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். பிளான் பண்ணுறது அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக்காக உட்காந்துட்டு இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் வில்ஃபுல்லாக பிளான் பண்ணுவேன். பட் வரி பண்ணுறது, கவலைப்படுறது இருக்கே, அது வில்ஃபுல்லாக நடக்குமா மெக்கானிக்கலாக நடக்குமா? கிளாஸை வில்ஃபுல்லாக கேட்கலன்னு வச்சுக்கோங்க, மெக்கானிக்கலாக நம்மளுடைய மனசு இப்போது கவலைப்பட ஆரம்பிச்சிடும். இந்த கவலை கார்த்தால 6லேருந்து 6:15 வரைக்கும் என் பொண்ணை பற்றி கவலைப்படுவேன், 6:20லேருந்து 6:30 வரைக்கும் என் பையனை பற்றி கவலைப்படுவேன். அப்படியெல்லாம் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கவலையானது வரதில்லை. ஆனால் பிளான் பண்ணுறதுக்கு நாம் டைம் போடலாம். இந்த 15 மினிட்ஸ் நான் இன்றைக்கி டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு அதுக்கு டைம் கொடுக்கலாம். ஆனால் கவலை இருக்கே, அது டைம்லலாம் வரதில்லை இல்லையா. அப்போது நம்ம அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, என்னாவது ஒரு வேலை பண்ணுறத கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நேச்சுரலாக நம்மளுடைய மனசு அவளுடைய வாசனாவை பொறுத்து அந்தந்த விஷயங்களை அது ஞாபகப்படுத்திட்டு இன்னும் நல்லா அதுக்கு மனசுக்கு என்ன ரொம்ப பிடிக்கணும், சோகப்படுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம சோகப்படணும், அடுத்தவா நம்மளை ஐயோ கண்ணா நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லணும்னு ஆல் த டைம் அந்த மனசு
எதிர்பார்த்துட்டே இருக்கும். அது நடக்கவே நடக்காது. நீங்கள் வந்து எவ்வளோ உங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருந்தாலும் ஒருத்தர் கூட வந்து அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டா. ஏன் அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல? நீங்கள் அவளை அப்ரிஷியேட் பண்ணாததுனால அவளும் உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டா. பகிரங்க சாதனா, அதாவது ஜென்ரல் டிசிப்ளின். இது வந்து த்ரூ அவுட் அவர் லைஃப் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய டிசிப்ளின். அது வந்து பகிரங்க சாதனா. அந்த டிசிப்ளினை நாம் வந்து ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து மெடிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதுக்காக நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய டிசிப்ளின். ரெண்டாவது என்னது? அந்தரங்க சாதனா. இது வந்து ஸ்பெசிஃபிக் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 7:30 மணிக்கு மெடிடேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, மெடிடேட் பண்ண போகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி நான் எப்படி வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மெடிடேஷனுக்கு உட்காரணும். இது வந்து அந்தரங்க சாதனா. மூணாவது வந்து தியான ஸ்வரூபம். அப்படின்னா ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன். எப்படி பண்ணணும் தியானம் அப்படிங்கிறது. தியானம்னா ஆக்சுவலாக என்னது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கிருஷ்ணர் நமக்கு சொல்கிறார். நாலாவது வந்து தியான பலம். தியானம் பண்ணினேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? எல்லாத்துக்கும் நாம் ஒரு பெனிஃபிட் எதிர்பார்ப்போம்ல, அது மாதிரி இந்த தியானத்துக்கும் எனக்கு என்ன கிடைக்கும்? அஞ்சாவது வந்து டெஃபினட்டாக தியானம் பண்ண உட்காரும் பொழுது நமக்கு நிறைய ஆப்ஸ்டிக்கிள்ஸ் வரும். கிளாஸுக்கு வரணும்னு நினைக்கும் பொழுதே நிறையா ஆப்ஸ்டிக்கிள் வருதுல்ல, நினைக்கும் போதே வருது. அப்புறம் ஆக்சுவலாக கிளம்பிட்டோன்னா இன்னும் நிறையா வரும். அது மாதிரி இப்போ தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து உட்காரும் பொழுது என்னெல்லாம் ஆப்ஸ்டிக்கிள்ஸ் நமக்கு வரலாம், அதெல்லாம் எப்படி அதிலேருந்து நாம் வெளியில் வருது. ஸோ தியான பிரதிபந்த பரிகாரோ, பிரதிபந்தம் அண்ட் அதோட பரிகாரம். இப்போ இந்த அத்தியாயத்தை வந்து பகவான் எதோட ஸ்டார்ட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா பகிரங்க சாதனாவோட தான் கிருஷ்ணர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். அதாவது ஜென்ரல் டிசிப்ளின் that a meditator should observe. இதுதான் வந்து ஸ்டார்டிங்கே. இப்போ த்ரூ அவுட் அவர் டே எப்படி நாம் நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸை எல்லாம் வச்சுக்கணும். நம்ம வந்து சப்போஸ் டிசிப்ளின்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இப்போ நம்மளுடைய மனசு என்ன ஆகும்? இப்போது பயங்கரமாக வந்து இப்போது அஃபெக்ட் ஆகும். வயலண்ட் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன பண்ணுறது நம்மளுடைய மனசில் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பிடிக்காதது நடந்துடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக நாம் என்ன பண்ணுவோம்? அதுக்கு ரியாக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ ரியாக்ட் பண்ணி ஒரு பெரிய வாக்குவாதம்லாம் நடந்து ரொம்ப சண்டை ஜாஸ்தி ஆச்சுன்னா வார்த்தை என்ன ஆகும்? இப்போ நெக்ஸ்ட்டு அடி தடியில் போய் முடியும் இல்லையா? இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நடந்த விஷயங்கள்லாம் இப்போ என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா நம்மளுடைய மனசில் போய் ஆழமாக பதிஞ்சிடும். உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ அது என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு ஸ்காரை வந்து அது கிரியேட் பண்ணிடும். அதை தான் வந்து என்ன சொல்கிறோம்? வாசனா அப்படின்னு சொல்கிறோம். அது போய் நல்லா நம்மளுடைய ஆழ் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி வந்து டீப் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எப்போ வெளியில் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னா, எப்போ நம்மளோட மைண்டு வந்து குவயட்டாக இருக்கோ அப்போ வந்து அந்த ஆழ் மனசில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போது ஒன்று ஒன்றா வெளியில் வரும். நீங்களே கூட அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போ வந்து நம்ம வந்து எந்த ப்ரீ ஆக்குபேஷனும் இல்லாமல் இருக்கோமோ அப்போ என்ன ஆகும்னா ஆழ் மனசில் இருக்கிற விஷயம் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கோமோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து வெளியில் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மரத்துண்டை எடுத்து தண்ணியில் போட்டேன்னா என்ன ஆகும்? முதக்கும். ஆனால் நான் அதை முதக்க விடாமல் நானே பிடிச்சி அதை வந்து அப்படியே அமுக்கின்னு இருந்தேன்னா மேலே வராது. பட் ஒன்ஸ் நான் அதுலேருந்து என் கையை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால்
அது வந்து இப்போது மேலே வரும்ல. அது மாதிரி நம்மளுடைய இமோஷன்ஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ணின்னு இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணின்னு இருக்கு. எப்படா இது அண்ணன் எப்போ கிளம்புவான், திண்ணை எப்போ காலியாகும், அந்த மாதிரி இப்போது இமோஷன்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணின்னு இருக்கு. எப்போ நாம் வந்து அதுக்கு டைம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறது. இப்போ ஏன் வெளியில் வரல அது அப்படின்னா, நான் வந்து இப்போ என்னோடய கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பிஸியாக வச்சுட்டு இருக்கேன் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில். அதாவது நான் பண்ணுற அந்த டிரான்சாக்ஷனில், இப்போ எந்த டிரான்சாக்ஷன் பண்ணணுன்னாலும் நம்மளுக்கு மைண்ட் ஹெல்ப் பண்ணணுமா வேண்டாமா? இப்போ இது கேட்கணும், எழுதணும், நடக்கணும், ஒரு சமையல் பண்ணணும், எந்த ஆக்டிவிட்டி பண்ணணுன்னாலும் இப்போ என்னுடைய மைண்டு வந்து பேக் பண்ணணும் அதை. அப்படி பண்ணாத நேரத்தில் நான் எந்த ஆக்டிவிட்டியும் இப்போ பண்ணலை, சும்மா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இப்போ அந்த மைண்டு வந்து இப்போ காமாக இருக்கும் பொழுது ஆல்ரெடி அதில் ஆழ் மனசில் இருக்கிற ஒரு தாட்டும் இப்போது வெளியில் வர ஆரம்பிக்கும். வாசனாஸ் அப்படிங்கிற பேரில் அது வெளியில் வருது. அதனால தான் நீங்கள் வந்து தூங்கும் பொழுது கனவு எதுலேருந்து வெளியில் வருது? வாசனாஸ். ஏன்னா நான் இப்போ ஆக்டிவாக எதுவுமே பண்ணல, அதனால என்ன பண்ணுறேன், ஏன்னா இப்போ அந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கு இல்லையா? அதனால வந்து அந்த மெமரி போர்ஷன் ஆஃப் மை மைண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறது நான் வந்து ட்ரீம் பண்ணும் பொழுது. ஸோ அந்த வாசனாஸ்லேருந்து நிறையா விஷயங்கள் வந்து வெளியில் வருது. அந்த தாட்ஸ் தான் ஒரு ட்ரீம் பிரபஞ்சத்தை க்ரியேட் பண்ணுறது. ஸோ எப்பெல்லாம் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டு வந்து இப்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோ, அப்போ எல்லாம் நம்மளுடைய அந்த டிஸ்டர்பன்சஸ் வந்து இப்போது வெளியில் வரும். அப்போ அந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப்டு இமோஷன்ஸ் நம்மளுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா, நீங்கள் என்றைக்கு மெடிடேஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் என்ன ஆகும்? அந்த விஷயங்கள் தான் முன்னாடி வந்து நிற்கும். அதே டிரான்சாக்ஷனே மறுபடியும் வரும். அதனால இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி இந்த வயலண்ட் இமோஷன்ஸை நீ வந்து என்டர்டெயின் பண்ணாதே. இப்போ எங்கேயாவது வந்து சண்டை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா இன்டெலிஜெண்ட்டாக என்ன பண்ணிடணும், அந்த இடத்த விட்டு நைஸாக அப்படியே வந்து எஸ்கேப் ஆகி வந்துடணும். அவன் நினச்சிட்டு இருப்பான் நமக்கு பயந்து போகிறா பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் அது நமக்கு நிஜமாகவே வந்து ஹெல்ப் பண்ண போகிறது. நம்மலாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஆர்கியூ பண்ணால் யார் வந்து லாஸ்ட்டாக பேசுகிறாளோ அவள் தான் வின்னர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. அவள் வின்னரே கிடையாது. யார் வந்து ஆர்கியூமெண்ட்டையே அவாய்டு பண்ணுறாளோ அவள் தான் ஆக்சுவல் வின்னர். அதனால் அதுலேருந்து நைஸாக நாம் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ என்னோடய மைண்டை வந்து எப்படி வச்சுக்கிறதுக்கு நான் ட்ரெயின் பண்ணணும்னா, பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஏன் சண்டை வருது? ஏன்னா இன்னொருத்தர் ஏதோ ஒன்று பண்ணுறா, அது எனக்கு ஒத்துக்கலை, என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல, பிடிக்கல. இப்போ மைண்ட் இங்கேருந்து டிஸ்டர்ப் ஆகிறது. ஆனால் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், உன் மைண்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் இருக்கத்தான் இருக்கும். சுகம் இருந்தால் துக்கம் இருக்கும், லாபம் இருந்தால் நஷ்டம் இருக்கும். பிடிச்சதை ஒருத்தர் பண்ணினான்னா நன்னா எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கே என்ன பண்ணுவா, பிடிக்காததை டெஃபினட்டாக அவள் பண்ணுவா. அதனால் இந்த ரெண்டும் மாற்றி தான் வரப்போகிறது. அதனால உன்னோட மைண்டை வந்து நீ பேலன்ஸ்டாக வச்சுக்கோ. இப்போ வந்து ஒரு கிரகஸ்த ஞானி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு உன்கிட்ட இருக்கிற எல்லாம் வந்து போயிடுத்து, இனிமேல் வந்து உனக்கு ஃபுல்லாக உன்னோட டோட்டல் லைஃபே வந்து இப்போ வந்து நஷ்டமாயிடுது அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் வந்து என்ன சொல்லுவார், என்னது அப்படின்னு கேட்பார். அப்புறம் என்ன பண்ணுவார், ஓ அப்படி ஆயிடுதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போயிடுவார். ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு வாட் கேட்கணும், அதுக்கப்புறம் ஸோ வாட் அப்படின்னு உனக்கு கேட்க தெரியணும். அந்த வாட்டை வந்து இன்றைக்கு கேட்டுட்டோ, ஸோ வாட்டை வந்து 4 வருஷம் கழித்து கேட்கக்கூடாது. வாட்டுக்கும் ஸோ வாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படி இருக்கிற ஒரு பர்சனுக்கு மைண்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை தான் வந்து சமத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சமத்துவம் எது பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கும்? கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணினோன்னா அதனுடைய ரிசல்ட்டாக நமக்கு என்ன கிடைக்க போகிறது, சமத்துவ மனசு வந்து நமக்கு கிடைக்க போகிறது. கர்மயோகத்தை எப்படி பண்ணணும்?
எப்போவுமே யார் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பகவானை எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லையும் நாம் இன்வோக் பண்ணணும். எந்த ஆக்டிவிட்டி பண்ணினாலும் அதை வந்து பகவானுக்கு அர்ப்பணமாக நாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மைண்டில் இருக்கிற டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குல்ல, அதனால தானே நம்ம ரியாக்ட் எல்லாம் பண்ணுறோம். அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கர்மயோகம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பண்ணும் பொழுது ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும். அதோட ரிசல்ட் வரும் பொழுது அதையும் பகவானுடைய பிரசாதமாக நாம் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ கர்மயோகம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்திலலாம் வந்து கிருஷ்ணர் எம்ஃபசைஸ் பண்ணுறார் இந்த இன்ட்ரோடக்டரி ஸ்லோகங்களில். அப்போ கர்மயோகியை அதுக்காக இந்த இடத்துல ரொம்ப புகழ்ந்து சொல்கிறார். கர்மயோகத்தை இப்போ க்ளோரிஃபை பண்ணி ஆகணும். எப்படி பண்ணுறது? யார் அதை பண்ணுறாளோ அவளை வந்து இப்போது ஒசத்தி பேசுகிறார். அதுவும் வந்து அவன் என்ன ஒரு பர்சனாக இருக்கான் அப்படின்னா ஒரு கிரகஸ்த பர்சனாக அவர் இருக்கார். ஏன்னா கிரகஸ்தனால தான் கர்மயோகம் வந்து ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதோடு தான் இந்த 6வது அத்தியாயத்தையே வந்து கிருஷ்ணர் வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ சாதாரண கிரகஸ்தன் இல்லாமல் ஒரு கர்மயோகி கிரகஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கர்மயோகியை ப்ரைஸ் பண்ணுறது மூலமாக ஆக்சுவலாக கிருஷ்ணர் வந்து இங்கே கர்மயோகத்தை ப்ரைஸ் பண்ணுறார். கர்மயோகத்தை க்ளோரிஃபை பண்ணுறது மூலமாக ஆக்சுவலாக கிருஷ்ணர் எதை க்ளோரிஃபை பண்ணுறார்? கர்மயோகத்தை க்ளோரிஃபை பண்ணுறது மூலமாக சமத்துவத்தை கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலாக க்ளோரிஃபை பண்ணுறார். சமத்துவம் அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லாமல் எப்படி ஆரம்பித்து சொல்கிறார்? ஒரு கர்மயோகியை ப்ரைஸ் பண்ணுறார். ஏன் கர்மயோகியை ப்ரைஸ் பண்ணுறார்? ஏன்னா அவன் கர்மயோகம் பண்ணுறான். எதுக்கு கர்மயோகம் பண்ணணும்? சமத்துவம் வரத்துக்காக. ஸோ இதை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி க்ளோரிஃபை பண்ணுறார் ஒரு கர்மயோகியை? என்ன டைட்டில் கொடுக்குறார் அவனுக்கு? சந்நியாசி அப்படின்னு ஒரு டைட்டிலை கொடுக்குறார். அப்போ நாமெல்லாம் யார் இப்போது? சந்நியாசீஸ். யாரெல்லாம் வந்து கர்மயோகம் பண்ணுறாளோ சின்சியராக அவளை எல்லாம் நாம் வந்து சந்நியாசி அப்படின்னு சொல்லலாம். இங்கே இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறார்? யார் வந்து இந்த சதுர்த்த ஆசிரமத்தில் இருக்காளோ அவள்லாம் கூட ரியல் சந்நியாசிஸ் கிடையாது. ஆனால் எந்த ஒரு கிரகஸ்தன் ப்ராப்பராக கர்மயோகம் ஃபாலோ பண்ணுறானோ அந்த சமத்துவத்தை கொண்டு வரத்துக்காக அவன் வந்து ப்ராப்பராக கர்மயோகம் பண்ணுறானோ அவனே ரியல் சந்நியாசி. அந்த சமத்துவமும் இந்த கர்மயோகி எதுக்காக வந்து சமத்துவத்துக்காக ஒர்க் பண்ணுறான்? வாட் இஸ் இஸ் கோல்? மோக்ஷம்தான் அவனுடைய கோல். யாருக்கு மோக்ஷம் கோலாக இருக்கோ அந்த பர்சனுக்கு தான் கர்மயோகம் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயமும் இருக்குது அந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில். ஸோ அவன் வந்து ரியல் சந்நியாசி அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இன்னொன்று என்ன சொன்னார்? யார் வந்து இந்த உபாசகாலாம் இருக்காள்ல, நமக்கு தெரியுமே இந்த உபாசகா அந்த உபாசகாலாம் சொல்லுவாள், அவள்லாம் ரியல் உபாசகா கிடையாது. யார் வந்து அந்த ரியல் உபாசக்கானா இப்போ என்ன பண்ணுவா? அவள் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வச்சுருப்பா. எந்த ஆக்டிவிட்டிலையும் வந்து ஈடுபடாமல் இப்படி உட்காந்துண்டு கண்ணை மூடிண்டு அந்த ப்ரீத்திங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த இஷ்ட தேவதா உபாசனா அதெல்லாம் பண்ணுவா இல்லையா? அவள்லாம் கூட ரியல் உபாசகா கிடையாது. பட் யார் கர்மயோகியோ அவனே ரியல் மெடிடேட்டர் அப்படின்னு இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறார்? கிட்டத்தட்ட இந்த ரியல் சதுர்த்த ஆசிரம சந்நியாசியை வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குல்ல. ஏன்னா கிரகஸ்தாலை வந்து க்ளோரிஃபை பண்ணுறார். பார்க்குறதுக்கான எப்படி இருக்குது அப்படின்னா அவளையெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் என்ன பண்ணுறார் சங்கர பகவத் பாதால் என்ன பண்ணுறார்? அவருடைய பாஷ்யத்தில் கீழே வந்து ஒரு ஃபுட் நோட் இந்த ஸ்லோகத்துக்கு எழுதுகிறார். இந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கிரகஸ்த கர்மயோகியை வந்து இந்த இடத்துல க்ளோரிஃபை பண்ணுறார். அதனால யாரும் வந்து சந்நியாசியை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னு தப்பாக எடுத்துன்றக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபுட் நோட்டையும் வந்து எழுதி வைக்கிறார். ஏன்னா சங்கரர் எப்போவுமே யாருக்கு ஓட்டு போடுவார் அப்படின்னா அவர் ஆல்வேஸ் ஆன் த சந்நியாசி சைட்.
அவர் வந்து கிரகஸ்தால வந்து கொஞ்சம் லைட்டாக ஒத்துக்க மாட்டார்னு கூட சொல்லலாம். அதனால் எப்பயுமே வந்து சன்னியாசியை க்ளோரிஃபை பண்ணி தான் அவர் நிறையா ஸ்லோகங்கள் நிறைய விஷயங்கள்லாம் எழுதுவார். இதுக்கு பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை உயர்த்தி பேசுறதுக்காக இன்னொரு விஷயத்தை நாம் வந்து கொஞ்சம் மட்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து நகி நிந்தா நியாயம் அப்படின்னு பேர். அது ஒரு மெத்தட் ஆஃப் க்ளோரிஃபையிங் ஒன் பர்டிகுலர் திங். அப்போ கிரகஸ்த கர்மயோகியை இப்போ வந்து நன்னா க்ளோரிஃபை பண்ணிவிட்டு 2வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து நான் ஏன் அந்த பர்சனை புகழ்ந்தேன்னு தெரியுமா அப்படின்னு அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனையும் இங்கே கொடுக்குறார். எப்படி வந்து ஒரு கிரகஸ்தனை சந்நியாசி அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. அப்போ தானே வந்து ஒரு கிரகஸ்த பர்சனை வந்து சந்நியாசி அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ சந்நியாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக விட்டுருக்கணும். சந்நியாசி அப்படின்னா சந்நியாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எக்ஸாக்டாக மீனிங் வேணும்னா ரினன்சியேஷன், இதுதான் மீனிங். அப்போ சந்நியாசின்னா என்ன அர்த்தம்? யார் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணினாலோ, யார் எல்லாத்தையும் விட்டுட்டாலோ. இப்போ இந்த கிரகஸ்தன் இருக்கான், அவன் என்னத்தை விட்டான்? எதையுமே விடலையே. நல்ல பெரிய ஒரு சுகமான ஒரு வீட்டில் இருக்கான். அப்புறம் அறுசுவை உணவு அவனுக்கு வந்து வேலைக்கு கிடச்சுட்றது, குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டிலாம் இருக்குது, 10வதுக்கு ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே வந்து அவனை சுற்றி வந்து வச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் வயசானவனா பேரன் பேத்திலாம், அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட லிஸ்ட்டு நீங்கள் எடுத்தாலும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக நீண்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நிறைய எஃப்டிலாம் இருக்குது, நிறையா அங்கங்கே மியூச்சுவல் ஃபண்டிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டுருப்பான். இவ்வளோ விஷயங்கள் அவன் பொசஸ் பண்ணும் பொழுது அவனை எப்படி வந்து நாம் சந்நியாசி அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அப்போ சந்நியாசி அப்படிங்கிற வார்த்தையோட லிட்ரல் மீனிங் வந்து துறந்தவன் அப்படின்னும் சொல்கிறோம். நம்ம எதை துறந்தான் இங்கே அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. அவன் குடும்பத்தை துறக்கலை, குழந்தை குட்டியை துறக்கலை, வேலையை துறக்கலை, பேங்க் பேலன்ஸை துறக்கலை, எல்லாமே வச்சுட்டுருக்கான். அப்போ அவன் எதை ட்ராப் பண்ணான்? என்ன சொன்னார் கிருஷ்ணர் இங்கே இந்த ஸ்லோகத்தில்? கிருஷ்ணர் என்ன சொன்னார்? நமக்கு தெரிஞ்சதை எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொன்னார்? ஃப்யூச்சர் பற்றின கன்சர்னை அவன் ட்ராப் பண்ணினான். சங்கல்ப சந்நியாசி அப்படின்னு பார்த்தோமா? அப்போ கர்மயோகி அப்படின்னு ஒரு பர்சனை இப்போ நம்ம சொல்லணும்னா அவனுடைய மெயின் க்ரைட்டீரியன் என்னவா இருக்கணும்? ஃப்யூச்சர் பற்றின ஆங்ஸைட்டி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த பர்சனை நம்ம வந்து கர்மயோகி அப்படின்னே சொல்லுவோம். இப்போ வந்து ஃப்யூச்சரை பற்றின ஆங்ஸைட்டி எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா லிட்ரலி நான் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும். லிட்ரலி நான் ஈஸ்வர பிரசாதமாக அதை எடுத்துக்கணும். நாம் அப்படி பண்ணுறோமா அப்படிங்கிறத நாம் தான் ஒருத்தரும் வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஃப்யூச்சர் பற்றின கவலை இருக்குல்ல, அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன பயம் அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகும். இப்போ வந்து நான் ரிட்டையர் ஆகிட்டேன், ரிட்டையர் ஆனால் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு வரும். ஆனால் அது வந்து ஏதாவது ஆகி எனக்கு செலவாகிடுத்துன்னா அதுக்கப்புறம் நான் வந்து பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? இல்லை நான் போயிட்டேன்னா என்னோடய ஃபேமிலிக்கு என்ன ஆகும்? இந்த ஃப்யூச்சர் பற்றின கவலை இருக்குல்ல. கிருஷ்ணர் இங்கே என்ன கேட்குறார்? நீ ஃப்யூச்சரை பற்றி கவலைப்பட்டுட்டே உன்னோட ப்ரெசண்ட் லைஃப்பை மிஸ் பண்ணிடுறியே அப்படின்னு சொல்கிறார். இப்போ ப்ரெசண்ட் நம்ம கையில் ஒரு டைம் இருக்குல்ல, இதில் என்ன பண்ணணுமோ அதை தானே பண்ணணும். நாளைக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாதேன்னு சொல்கிறார். நாளைக்கு என்ன நடக்கணும், இப்படி நான் பண்ணணும்னு பிளான் பண்ணு, அது தப்பு இல்லை. ஆனால் நாளைக்கு என்ன நடக்குமோ, என்ன ஆயிடுமோன்னு நீ வந்து பயப்படாதே, கவலைப்படாதே. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம்ல, பிளானிங் வேறு, வரியிங் வேறு.
பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதில் எந்த தப்பும் கிடையாது. இன்ஃபேக்ட் அதுதான் நம்மளுடைய ஒர்க்கை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக கூட ஆக்கும். ஏன்னா பிளானிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டெலிபரேட் ஆக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெலிபரேட் ஆக்ஷன்னா என்னோட கவனத்தோடு நான் வந்து பிளான் பண்ணுறேன் இப்போது அப்படின்னு முழுக்க ஃபோக்கஸ் போட்டு நான் வந்து ஒரு பிளானை வந்து தயாரிப்பேன். ஆனால் வரிங்கிறது என்னது? பிளானிங் வந்து ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரிங் இஸ் நாட் அன் ஆக்ஷன், இட் இஸ் எ ரியாக்ஷன். எதை பற்றி வரி பண்ணுவோம்? முன்னாடி நடந்தெடுத்து அதனால என் ஃப்யூச்சர் வந்து இந்த மாதிரி ஆகிடும். அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஆக்ஷன் கிடையாது, ரியாக்ஷன். கவலைப்படுதல் வந்து ரியாக்ஷன். ரியாக்ஷன் எப்போவுமே நாம் பண்ணக்கூடாது. அந்த கவலைப்படுறதுனால என்ன ஆகிறது அப்படின்னா, அதனால தான் பாதி விஷயம் ஏன் எல்லோரும் தப்பு தப்பாக பண்ணுறோம். இப்போ ஆஃபீஸ்லேயே கூட ஒரு சின்ன வேலை தான், அதுலேயே ஏன் தப்பு வருது அப்படின்னா, இப்போ நான் இதை பண்ணி கொடுத்துட்டா இவன் வந்து என்னை வந்து ப்ரைஸ் பண்ணுவாளா, அதுக்குள்ளே ஃப்யூச்சரை பற்றின யோசனை போகிறதுனால இப்போ என்ன நான் எஃபிஷியண்ட்டாக பண்ணணுமோ அதை நான் மிஸ் பண்ணிடுறேன். அதனால் ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணாமல் யார் இருக்காளோ அவனை தான் நம்ம கர்மயோகி அப்படின்னே சொல்ல முடியும். அவனால் எப்படி, வாட் இஸ் கிவிங் ஹிம் த ஸ்ட்ரென்த் அப்படின்னா, டோட்டலாக அவன் பகவானை வந்து நம்புகிறான். டோட்டலாக பகவான்கிட்ட அவன் தன்னை சரண்டர் பண்ணிக்கிறான். அதனால அவனால் வந்து ஃப்யூச்சரை பற்றின எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்க முடிகிறது. ஸோ சங்கல்ப சந்நியாசி. எதை அவன் வந்து சந்நியாசம் பண்ணியிருக்கான்? கவலையை துறந்திருக்கான். அப்புறம் என்ன சொன்னார்? யாரை வந்து சந்நியாசின்னு சொல்ல முடியும்? யோகம் தம் வித்தி பாண்டவ. அப்போ இந்த சந்நியாசி அப்படிங்கிற வார்த்தையில் நான் இப்போ இந்த சந்நியாசிங்கிற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணுறேனே அர்ஜுனா, நான் வந்து இதில் அந்த சதுர்த்த ஆசிரமத்தில் இருக்கிற சந்நியாசியை பற்றி பேசலை அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் வந்து இங்கே கிளாரிஃபை பண்ணுறார். சதுர்த்த ஆசிரமம்னா அந்த காவி போட்டுண்டு இருக்கிற சந்நியாசியை பற்றி நான் இங்கே பேசலை. ஆனால் யாரை பற்றி இங்கே சொல்கிறார்? இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தி கீதா கிருஷ்ணர் வந்து எங்கேயுமே அந்த கன்வென்ஷனல் சந்நியாசத்தை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டார். நம்ம 3rd சாப்டரில் கூட பார்த்தோம் இல்லையா? அந்த காவி வஸ்திரம் போட்டுக்கிற சந்நியாசியாக நாம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நிஜமாகவே அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மெச்சோர்டு மைண்டு வந்து தேவைப்படுறது. அதை வந்து கிருஷ்ணர் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டார். இந்த கீதா, பகவத்கீதா அப்படிங்கிற கிரந்தமே நீங்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாளுக்கு தான் இந்த பகவத்கீதாங்கிற கிரந்தமே. ஏன்னா சொல்லிக் கொடுக்குறவா யார்? கிரகஸ்தா தான் வந்து டீச்சர். யார் ஸ்டூடெண்ட்டு? ஸ்டூடெண்ட்டும் வந்து கிரகஸ்தா. டீச்சரும் வந்து சாதாரண கிரகஸ்தா கிடையாது, மகா கிரகஸ்தா. கேட்குற ஸ்டூடெண்ட்டும் சாதாரண கிரகஸ்தா கிடையாது. அவனும் வந்து கிருஷ்ணருக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கிரகஸ்தா அர்ஜுனனும். சரி, இதை வந்து நம்மளுக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. யார் கொடுத்தா இதை? வியாசர். அவர் யார்? அவரும் கிரகஸ்தா. அதனால கீதா முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவான் வந்து எங்கேயுமே நம்மளுக்கு அந்த 4வது ஆசிரமத்தை நீ கட்டாயம் வந்து சந்நியாசம் எடுத்துட்டே ஆகணும் அப்படின்னு நம்மளை எங்கேயுமே வந்து அவர் புஷ் பண்ண மாட்டார். அப்போ சந்நியாசம்ங்கிறது என்னது? கர்மயோகம் வித்தி. நீ ஒரு நல்ல கர்மயோகியாக இருந்தேன்னா, ப்ராப்பர் கர்மயோகியாக இருந்தே அப்படின்னு சொன்னால் அந்த சந்நியாசம் எடுத்துட்டாலே அவளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த பெனிஃபிட் உனக்கும் கிடைக்கும். சந்நியாசம் எடுத்துட்ட வாழ்க்கை என்ன பெனிஃபிட்டு? அவைலபிலிட்டி ஆஃப் டைம். மைண்டு வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ இந்த கிரகஸ்தாவுக்கு 2 பெனிஃபிட். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற பெனிஃபிட்டும் கிடச்சிது, சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிற சந்நியாசிக்கு என்ன அட்வான்டேஜோ அதுவும் இந்த பர்சனுக்கு வந்து கிடைக்கிறது. ஸோ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பா யோகி பவதி. அப்போ வந்து ஒருத்தர் வந்து கர்மயோகியாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் டெஃபினட்டாக எதை தியாகம் பண்ணணும்னா
சங்கல்பத்தை தியாகம் பண்ணணும். சங்கல்பம்னா ஃப்யூச்சர் பற்றின ஆங்ஸைட்டி, அப்சஷன் வித் ஃப்யூச்சர். ஸோ என்னால் வந்து ப்ரெசண்ட்டில் ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு ஃப்யூச்சர் பற்றின பயம் வந்து ஒருத்தரையும் வந்து இப்போ ஆக்கிரமிச்சிருக்கு. அது இல்லாமல் இருக்கணும். ஸோ யார் வந்து சங்கல்பத்தை ரினவுன்ஸ் பண்ணியிருக்காளோ அந்த கர்மயோகியை தான் கிருஷ்ணர் வந்து இங்கே ப்ரேஸ் பண்ணுறார். ஸோ தேர்ஃபோர் கர்மயோகி வந்து ஒரு சங்கல்ப சந்நியாசி.